Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சினி ஃபேன் உடைய வைண்டிங் தான் பார்க்க போறோம். இது ஒரு 16 இன்ச் டேபிள் ஃபேன்லயே வருது. பெடஸ்டல் ஃபேன்லயும் இந்த கோர் வருது. இந்த கோர் உடைய டயாமீட்டர் எல்லாம் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. இதனுடைய கோர் லெந்த் பாத்தீங்கன்னா 12 mm அதனுடைய கோர் லெந்த் அளந்து பார்த்தா கரெக்ட்டா இருக்கு 12 mm. இதனுடைய காயில் பிட்ச் பாத்தீங்கன்னா 8 10 12. ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் சேம் ஒரே காயில் பிட்ச் தான். நம்ம மாலை வைண்டிங் மாதிரி பண்ணுறதுனால இடையில எந்தவித ஜாயிண்ட் இருக்காது. அதனால் உங்களுக்கு கனெக்ஷன் கடைசியில் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வைண்டிங்கை பொறுத்தவரை. அதனால் கவனமாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வைண்டிங் நம்ம எப்படி சுற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பட்டையில் 2 போல்ட்டை வச்சு நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆயிலுக்கு 630 mm 630 mm ரன்னிங் ஆயிலுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதே போல் ஸ்டார்டிங் ஆயிலுக்கு 600 mm. இதனுடைய கேஜ் பார்த்திங்கன்னா 37 கேஜி இதனுடைய கேஜி. இதனுடைய ட்ரான்ஸ் 350. ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் சேம் ஒரே ட்ரான்ஸ் தான் 350. ஒரே லென்த்துக்கு நீங்கள் ரன்னிங் ஆயில் 2 செட்டும் ஸ்டார்டிங் ஆயில் 2 செட்டும் நீங்கள் சுற்றி எடுக்க வேண்டியிருக்கும். 350 ட்ரான்ஸு, அது 350 ட்ரான்ஸு சேம், ரெண்டுமே ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் சேம். அதே மாதிரி அதனுடைய டோட்டல் வெயிட்டு 235 கிராம் 235 கிராமு. அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆயில் மெஷர்மெண்ட்டு. இதனுடைய மெஷர்மெண்ட்டு ரன்னிங் ஆயிலை விட 30 mm கம்மியாக, அதாவது 3 சென்டிமீட்டர் கம்மியாக நீங்கள் அளவு எடுத்துக்கணும். இப்போ அதுவும் நான் சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ காயில் இறக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி தான் அதனுடைய காயில் பிச்சு 8 10 12. இந்த காயில் வைக்கிறதுக்குன்னே ஒரு பட்டையை வளைச்சில் 4 போல்ட்டை வச்சு நான் மாட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு போல்டு கிரவுண்டில் மாட்டுறதுக்கு, மீதி 2 போல்ட்டும் உள்ளே வைக்கக்கூடிய அந்த மோட்ரு கோரு அசையாமல் இருக்கிறதுக்காக மீதி இருக்கக்கூடிய 2 போல்ட்டும். இப்போ நம்ம காயில் இறக்கிக்கிட்டு இருக்கோம். காயில் பிச்சு பார்த்திங்கன்னா 1 to 8. ஃபஸ்ட் காயில் கோரில் வச்சு ஸ்லாட்டில் இறக்கிடுங்க ஒரு சைடை. அடுத்தது இடையில 6 ஹோல்ஸை விட்டு 8வது ஹோல்ஸில் நீங்கள் காயில் இறக்கிடுங்க. ஆக மொத்தம் நீங்கள் இறக்குனதுக்கு நடுவில் 6 ஹோல்ஸு எம்டியாக இருக்கும். சரி, இப்போ 1 to 8 இறக்கியாச்சு. அடுத்தது 1 to 10 1 to 12 எல்லாமே ஒரே ரவுண்டு. இப்போ நீங்கள் கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ்லேயே சுற்றிட்டு வாங்க, ஆன்டி கிளாக்னா ஆன்டி கிளாக் வைஸ்லேயே சுற்றி வாங்க. ரொம்ப ஈஸியான வைண்டிங்க, கஷ்டமே இருக்காது. உங்களுக்கு கோரில் அமுக்கி இறக்கணும் அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேஜ் 37 கேஜ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இடம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் வாங்கக்கூடிய வயர் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. விலை குறைஞ்ச வயர் வாங்காதீங்க, கண்டிப்பாக ஷார்ட் ஆகிரும். சரியா? இப்போது நான் ரன்னிங் ஆயில் இறக்கிட்டு இருக்கேன். ரன்னிங் ஆயில் இறக்கி ஒரு செட்டு முடிக்க போகிறேன். இந்த செட்டு எப்படி இறக்கிருக்கோமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரன்னிங் ஆயிலும் நம்ம இறக்கணும். அதே போல் ஸ்டார்டிங் ஆயிலும் சேம் அதே மாதிரி தான். இப்போது 1 to 10 இறக்கிட்டேன். அடுத்தது லாஸ்ட்டாக இறக்குறது 1 to 12. 1 to 12 இறக்குனீங்கன்னா இடையில எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 10 ஸ்லாட் இருக்கும். ரன்னிங் ஆயில் இறக்குனோட சேர்த்து மொத்தம் 10 ஸ்லாட் இருக்கும். 1 to 12 இறக்கணும். டோட்டல் ஸ்லாட்டு 24, அதாவது 24 ஸ்லாட் அப்படிங்கிறதுனால அதை பாதியாக பிரிச்சிடணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் எப்படி இறக்கிருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்டு ரன்னிங் ஆயில் இறக்கணும்.
ரன்னிங் ஆயில் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்டார்டிங் ஆயில் போடணும். ஸ்டார்டிங் ஆயில் போடுறதுக்கு முன்னால் காயிலுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங் ஆயிலும் ரன்னிங் ஆயிலும் சேர்ந்து ஷார்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இடையில ஒரு இன்சுலேஷன் பண்ணணும். அதுக்கு நான் இந்த மாதிரி அப்ரோல் டேப், அது பெயிண்ட் கடைகளில் இந்த மாதிரி டேப் கிடைக்கும். அந்த டேப்பை வாங்கி நான் இப்போ ஒரு லேயராக ஒட்டியிருக்கேன். மொத்தம் 2 லேயரை ஒட்டணும். டேப்புக்கு மேலேயே டேப் ஒட்டணும். டபுள் லேயரை ஒட்டினா தான் உங்களுக்கு ஹீட்டுக்கு இந்த டேப்பு மெல்ட் ஆகாமல் இருக்கும். சரி, இது டேப்பு ஒட்டினாலும் கெட்டும் போது நல்லா டைட்டாக கட்டணும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இடையில ஏற்படக்கூடிய அந்த ஹீட்டால் இந்த நம்ம ஒட்டியிருக்கக்கூடிய இந்த டேப்பு வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். சரி, இப்போ வந்து டேப்பு நான் வந்து 2 பக்கமும் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஆயில் வந்து போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஆயில் நம்ம எப்படி இறக்கணுமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆயிலும். ரன்னிங் ஆயில் எத்தனை காயில் 1 to 8, 10, 12 போட்டோம் இல்லையா, அதே சேம் மெத்தடில் தான் ஸ்டார்டிங் ஆயிலும் நம்ம இறக்கணும். ஏற்கனவே ரன்னிங் ஆயிலை விட நம்ம வந்து 3 சென்டிமீட்டர் கம்மியாக எடுத்ததுனால காயில் பெருசாக இருக்காது. கரெக்டாக இன்னரில் அழகாக உட்காந்துரும். கரெக்டாக இருக்கும் அளவு. நான் கொடுத்த அளவையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ஆயில் 1 to 8 ஸ்லாட்டில் இறக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நீங்கள் வச்சுட்டு ஒரு பேப்பரை சொருவினீங்கன்னா அதிலிருந்து 6 ஸ்லாட்டு விட்டு 7வது ஸ்லாட்டில் நீங்கள் இறக்குனீங்கன்னா காயில் 1 to 8 விழுந்துடும். அதுக்கு அடுத்தாக்கில் 1 to 10, 1 to 12 எல்லாம் அடுத்தடுத்தாப்பில் வரும். காயிலும் கரெக்டாக இருக்கும். நீங்களும் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான வயர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வயர் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். ட்ரான்ஸு நான் கொடுத்துருக்கு இதே ட்ரான்ஸு, இதே வெயிட்டு தான், 37 கேஜ் தான், மாற்றம் வேண்டாம். கரெக்டாக இருக்குங்க. கேப் இருக்குன்னு சொல்லி அதிகமான ட்ரான்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வித்தியாசம் வரும். கரெக்டாக போடுங்க, இதே ட்ரான்ஸ் போடுங்க. இது ஒரிஜினல் ட்ரான்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவில் வரக்கூடியது எந்த டேட்டாவும் நானாக எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு டேட்டா எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஒரிஜினலில் எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் நான் உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன். அதனால் இதே டேட்டாவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். ஸ்டார்டிங் ஆயிலுடைய ஃபஸ்ட்டு செட்டு போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு செட்டு எப்படி இறக்கிருக்குமோ அதே மாதிரி செகண்ட் செட்டும் காயில் பிச்சில் எதுவுமே மாற்றம் கிடையாது. சேம் அதே மாதிரி தான். ரொம்ப ஈஸியான வைண்டிங்கு. இதனுடைய கனெக்ஷன் இப்போ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபேனுக்கு மொத்தம் 4 காயில். ஸ்டார்டிங்கில் 2 காயில், ரன்னிங்கில் 2 காயில். இதனுடைய கெப்பாசிட்டர் வந்து 2.5 கெப்பாசிட்டர். இப்போது ஸ்டார்டிங் லைனையும் ரன்னிங் லைனையும் கிராஸ் ஜாயிண்டில் நம்ம இணைக்கணும். தனித்தனியாக இருக்கிறதுனால எல்லா காயிலுமே நான் ஸ்டார்டிங் இந்த லீடில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எல்லாமே ஆன்டி கிளாக் வாசத்தில் காயில் ஸ்டார்ட் ஆகி லெஃப்டில் எண்ட முடியும். அதே மாதிரி எல்லா காயிலுடைய ஸ்டார்டிங் இது தான். சரி, இப்போது ஒரு காயிலுடைய அவுட்டை கொண்டு போய் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய காயிலுடைய அவுட்டில் கொண்டு சேர்த்துடணும். அடுத்தது ஸ்டார்டிங் லைனு. இதனுடைய அவுட்டு காயிலுடைய அவுட்டை கொண்டு போய் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் காயிலுடைய அவுட்டில் கொண்டு சேர்த்துடணும். இப்போது மீதி இருக்கிறது 4 லைன் மீதி இருக்குது. அதில் ஒரு 2 லைனை நம்ம காமனாக செலக்ட் பண்ணிக்கணும். ரன்னிங்கில் ஒன்று எடுத்துக்கோங்க, ஸ்டார்டிங்கில் ஒன்று எடுத்துக்கோங்க, ரெண்டையும் சேருங்க. அது வந்து காமன். இதில் தான் நம்ம மெயின் சப்ளையை நம்ம அதில் கொடுக்கணும். மெயின் சப்ளை கொடுத்தாச்சு. சரி, அடுத்தது கெப்பாசிட்டரில் வந்து ஸ்டார்டிங் லைனை கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்டார்டிங் காயிலுடைய லைனை கொண்டு போய் கெப்பாசிட்டரில் சேர்த்துருங்க. இதில் எந்த சப்ளையும் கொடுக்க வேண்டாம், இது டம்மி அவுட்ருங்க. அடுத்தது ரன்னிங் காயிலேருந்து கொண்டு போய் கெப்பாசிட்டியில் கொடுத்துருங்க. இதில் வந்து இன்னொரு சப்ளை கொடுக்கணும். இப்போது கனெக்ஷன் ஓவர். சரி, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஆனால் கரெக்டாக ஓடுறதுக்கு பதிலாக வசம் மாறி ஓடுது. அப்போ என்ன செய்யலாம்னா 2 ரன்னிங் லைன், ஒரு லைனை கொண்டு போய் நம்ம காமனில் கொடுத்துருந்தோம், ஒரு லைனு கெப்பாசிட்டியில் கொடுத்துருந்தோம் இல்லையா. நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா
கெப்பாசிட்டியில் இருக்கிற லைனை கொண்டு போய் காமனில் கொடுத்துருங்க. காமனில் இருந்த ரன்னிங் லைனை கொண்டு போய் கெப்பாசிட்டியில் கொடுத்துருங்க. இப்போ வசம் கரெக்டாக ஓடும். ஆனால் சப்ளை வந்து கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய ரன்னிங் லைனில் தான் சப்ளை கொடுக்கணும். சரியா? அதை மட்டும் மாற்றாதீங்க, கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நான் வெளியிலேருந்து லைன் கொடுக்குற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மொத்தமே மோட்டர்லேருந்து 4 பேர் தனியாக எடுத்து அதை வெளியே வச்சு லைன் கொடுக்குற மாதிரி தான் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இன்டர்னலாக காயிலேருந்து எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லலை. சரிங்களா? இந்தமாதிரி கொடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.